என்னடா அது! மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆமாங்க. ரீசென்ட்டா சிவாவோட கங்குவா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் எந்த அளவுக்கு போச்சுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. பயங்கரமா ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் விளையாண்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப ரீசென்ட்டா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அஜித் கூட வந்து திரும்ப சிவா படம் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இத பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. என்னடா 5த் டைம் ஒண்ணா திரும்ப சேர்ந்து படம் பண்ண போறாங்களா? அப்படிங்கிற மாரி இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கணும். சிவாகிட்ட வந்து அஜித்துக்கு என்ன ஒரு குவாலிட்டி பிடிச்சுன்னு தெரியல. திரும்ப கூப்பிட்டு கூப்பிட்டு படம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது வந்து குட் பேட் அட்லி படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சிவாவோட படம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பிளானிங் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த மாதிரின்னு தெரில. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் பாவங்க. ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. வேணாம் சிவா வேணவே வேணான்னு சொல்லியும் வந்துட்டு திரும்ப அடுத்த படம் சிவா கூட அப்படிங்கும்போது வந்து லைட்டாக பயமாக தான் இருக்குது. நம்ம கங்குவாவே எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருக்க தேவையில்லை. சிவா எடுக்கும்போதுங்கிறப்பே லைட்டாக ஒரு ஜர்க் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து சரி விஷுவல்ஸ் எல்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். கங்குவா ஒரு அடி வாங்கினதுலேருந்து சிவா மேலே இருக்கிற மொத்த நம்பிக்கையும் போச்சு. திரும்ப அஜித் படம் பண்ண போகிறாருங்கும்போது லைட்டாக பயமாக தாங்க இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் பேசணும். என்ன பேசணும்? வேணாம்டா, 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 வேணாம்டா.